இரத்தத்தினாலே ஒரு மனிதன் மீட்கப்படுகிற போது, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெறுகிற போது, உள்ளான மனிதனாகிய ஆத்துமாவுக்கு ரட்சிப்பு கொடுக்கப்படும். அந்த உள்ளான மனிதன் ஆத்துமா ரட்சிப்பின் சந்தோஷத்தில் அவன் கழி வருவான். ஆனா வெளிப்புறமாக சரீரத்துக்கு பூமியில் என்ன உண்டு? உலகத்தில் உபத்திரம் இருக்கும். சரீர பிரகாரம் பல்வேறு பாடுகள் எல்லாம் சந்திக்கணும். ஆனா உள்ளான ஆத்துமா ரத்தத்தினாலே, கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டபடினாலே அவனுக்கு இந்த மனம் திரும்புதலாகிய ரட்சிப்பின் சந்தோஷத்தில் இருப்பான். ஆத்மாவில சந்தோஷம் இருக்கும். ஆனா சரீரத்துல எல்லா பாடுகளையும் டெய்லி நம்ம சந்திக்கிறோம் பாருங்க. வந்தது போனது எல்லாத்தையும் கடந்துதான் போகும். இருக்க கூட ஜெபம் பண்றோம், இல்லாம ஆயிடுச்சா? இக்கட்டெல்லாம் இருக்க கூடாது, ஜெபம் பண்றது கரெக்ட். ஜெபம் பண்ண பிறகு என்ன ஆயிருக்கணும்? அந்த இக்கட்டெல்லாம் போயிருக்கணும்ல. போச்சா? போகல. அப்ப ஜெபம் என்னாச்சு? எதை ஜெபிக்கணும்னு தெரியாம ஜெபிச்சதுனால. ஓகே, சப்ஜெக்ட். 6 இக்கட்டுகளுக்கு நீங்களாக்குவேன், 7ஆவதிலும் பொல்லாப்பு தொடாது.